ஹலோ, வெல்கம் டு எம்எஸ்பி வேலை சேனல். நான் இன்றைக்கி பூண்டு மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். சட்னி வகைகள் நிறையா இருந்தாலும் இந்த பூண்டு மிளகாய் சட்னி வந்து சைடிஷாக வைக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு இன்னும் ஒரு 4 தோசை சேர்த்து கூட சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்து கூட சைடிஷாக வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், புளி போட்டிருக்கனால நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு மிளகாய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பூண்டு பெரிய பல்லாக இருக்கனால ஒரு 10 பல் எடுத்திருக்கேன், 15 கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15, வரமிளகாய் ஒரு 6 மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் 7-8 கூட வச்சுக்கலாம். புளி சின்ன சைஸு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், அப்புறம் கடுகு, கறிவேப்பிலை இதான் தேவை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு மிளகாய் சட்னிக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ வந்து வரமிளகாய் ஒரு 6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு லேசாக வறுத்து எடுத்தால் போதும். போதும், அவ்வளோதான் எடுத்துக்கலாம். அடுத்தது பூண்டு ஒரு 10-12 பல் இருக்குது, அதை போட்டுக்கிறேன். நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி தான் இன்னும் டபுள் மடங்கு கூட போட்டுக்கலாம். பெரிய பல்லாக இருக்குன்னா நான் 12 போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா 15 பல்லுக்கு மேலே கூட போடலாம். இதுலேயே சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். ரெண்டும் நல்லா இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கணும், கலர் மாறணும். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வணக்கின மிளகாயை வந்து ஒரு ஓட்டி விட்டுட்டேன். இதில் வந்து இப்போ இந்த வெங்காயத்தை பூண்டை போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு குட்டை புளி, கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இதை கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு அரை அரைச்சிட்டேன், கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம், கெட்டியாக இருக்குது. பாருங்க, அரைச்சாச்சு. இது வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த சட்னி பொறுத்தவரையில் சட்னி எல்லாமே நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கடுகு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த தாளிச்ச கடுகு கறிவேப்பிலை வந்து அப்படியே நம்ம வந்து இந்த சட்னியில் ஊற்றிக்கலாம். சூடாக ஊற்றுறப்ப அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்க, பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தோசைக்கு, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இந்த சட்னி வந்து பன் தோசை மாதிரி ஊற்றாப்பு மாதிரி ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இட்லிக்கு, சாதத்துக்கு, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சைடிஷாக இருக்கும். பாருங்கள், கார சட்னிக்கு தோசை ரெடி, காரசாரமான சட்னி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக் பட்டன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.